நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நாங்க ஜெயிக்கணும்னா மோடி வந்துருவாப்ல. மோடி வந்துருவாரு, நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடணும். மோடி வந்துருவாரு, நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடணும். இந்த பயத்தின் அச்சத்துல அவர்கள் பிஜேபியோட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திமுக RSS முதுகு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு நான் கேட்கிறேன், மோடி அவர்கள் போன ஆட்சியில் வந்தால் கருப்பு பண்ணி விட்டீங்களா இல்லையா? இப்ப ஏன் வெள்ளை கொடி எடுத்துட்டு போறீங்க? நான் கேட்கிறேன், இஸ்லாமிய சிறைவாசிகள் ரொம்ப அவதிப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்கள மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக சுப்ரீம் கோர்ட்ல இவர்கள் வெளியில வந்தால் ஆபத்துன்னு சொல்லி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் RSSக்கும் சங் பிரிவாளருக்கும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வேலையை எந்த அடிப்படையில் செய்றீங்கன்னு சொன்னா நீங்கள் தான் உண்மையாகவே RSS முதுகு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்க. சிபிஐ வேண்டாம், சிபிஐ வேண்டாம் சொன்னவர்கள் தான் தூத்துக்குடிக்கு சிபிஐ வேணும்னு கேட்டீங்க, குட்காக்கு சிபிஐ வேணும்னு கேட்டீங்க. அப்போ முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் மக்கள் விரோத ஆட்சி திமுக ஆட்சி கலைந்து வரும் இந்த 2026 தீபாவளியில மக்கள் மனசாட்சியாக அதிமுக திமுக இந்த ரெண்டுத்தையும் ஆட்சியும் பார்த்துட்டோம். சீமான் அவர்கள் களத்திலே இல்ல, அதான் அதை பத்தி நம்ம பேசுறதும் கிடையாது. ஏன்னா சட்ட ஒழுங்கை பத்தி பேசுவாரு. அண்ணன் சட்ட ஒழுங்கை நாங்கள் பாதுகாப்போம். ஆனா முத்துக்கு முத்தாக இறங்கி ஸ்டேஜ்ல இறங்கி குத்துக்கு குத்தாக குத்து விடக்கூடிய நாம் தமிழரை மக்கள் பார்த்திருக்கின்றார்கள். இந்த 3 இயக்கங்களை புறக்கணித்து விட்டு வரும் தீபாவளி நம்மளுக்கான தீபாவளி, எழுச்சியான தீபாவளி, மத்தாப்பு போகக்கூடிய தீபாவளி, 2026 தீபாவளி மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் முதலமைச்சர் நாற்காலியில் மக்கள் சந்தோஷப்படக்கூடிய தீபாவளியாக இருக்கும் என்று இந்த இடத்தை தெரிவித்துக் கொண்டு அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாய். நீங்க ஒண்ணு புரிஞ்சு